நான் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்ட எல்லாமே எனக்கு கிடைக்கணும், நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்குள்ள பல பேரோட எண்ணமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நடக்குதான்னு பார்த்தா இல்லை. ஏன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நம்ம இது வாயில் ஒன்று சொல்லுவோம், மனசுக்குள்ள ஒன்று நினைப்போம், இல்லை மனசுக்குள்ள ஒன்று நினைப்போம், தப்பாக நினைப்போம், வாயில் நல்லதாக பேசிட்டு இருக்கோம். தப்பான இது வந்து கோயின்சைடே ஆகாமல் இருக்கிறனால லைஃப்பில் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். சிம்பிள் மெத்தட். அதுக்குள்ளே ஒரு நம்ம வந்து மந்திரம் மாதிரி நம்ம சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மந்திரத்தை நம்ம சொல்கிறது? ஏன்னா எல்லா புக்லேயும் சொல்கிறது, எல்லா சயின்டிஃபிக்லேயும் நம்ம சொல்கிறது, சைக்காலஜியில் சொல்கிறது எல்லாமே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் மாற்றினீங்கனாலே எல்லா விஷயங்களும் மாறும். அது மாற்றும் போது உங்க எண்ணம் மாறும். எண்ணம் மாறும் போது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவ் மேனர்ல வரும்னு சொல்றாங்க. அதுக்கு பெட்டர் சிம்பிள் மெத்தட் எனக்கு தெரிஞ்சது, நான் படிச்சதை வச்சு நான் சொல்றேன். அஃபர்மேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அஃபர்மேஷன் என்ன, அதை நான் எப்படி கத்துக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம். நான் அஃபர்மேஷன் யார்ட்டையும் போய் எங்கேயும் கத்துக்க வேண்டாம். ஒரு மந்திரம் மாதிரி, மந்திரத்தையும் நீங்க எங்கேயும் போய் யார்ட்டையும் கத்துக்க வேண்டாம். ரிலிஜியஸ் மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் நான் சொல்றேன். இப்போ நீங்க லைஃப்ல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது என்னன்னா, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றதோட நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், லைஃப்ல சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல ஒரு 1க்கு 4 தடவை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இல்ல ஒரு நாள் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க. இல்ல வெளியில உங்களுக்கு வந்து ஒரு கண்ணாடியை பார்த்து நீங்க சொல்ல பாருங்க. அட போல, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், எப்படி சொல்ல பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது. உங்க மனசுக்குள்ள அந்த வேதனை இருக்கு, ஆனா வெளியில அந்த வார்த்தை இருக்கு. இதை நீங்க திருப்பி திருப்பி நீங்க சொல்லும் போது, ஒரு கண்ணாடி பார்த்து சொல்லும் போது சொல்லிக்கிட்டே வாயை திறந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், யாராவது ஃபோன் பண்ணா ரொம்ப ஹாப்பி, நான் சந்தோஷமா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், இப்படி சொல்ல பாருங்க. யாராவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணா இல்ல பார்த்தாங்க எப்படி இருக்கீங்க கேட்டா அடப்பாங்க ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு சொன்னீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லா பிரச்சனையா இருக்கும். ஆனா சில பேருக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு பணம் தேவை. ஆனா பணம் தேவைன்னு மனசுக்குள்ள கேட்கும். ஆனா வெளியில சொல்லும்போது பணம் எல்லா தப்பையும் பண்ணும், அது நெகட்டிவா வரும், பல பிரச்சனையும் வரும்னு நம்ம வாயில நம்ம சொன்னோம்னா நடக்காது. பணம் நமக்கு நல்லது செய்யும், நமக்கு எல்லா விஷயத்திலையும் சந்தோஷம் கொடுக்கும்ன்றத மனசுக்குள்ளேயும் நினைச்சுக்கணும், வெளியிலையும் அது சொல்லும் போது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். அப்போ உள்ள வந்து தப்பான எண்ணங்களும் வெளியில தப்பு கரெக்டான ஒரு விஷயத்தை பேசுனீங்கன்னா நடக்கவே நடக்காது. அப்போ உள்ள இருக்கிற விஷயத்தில் நீங்க திருப்பி திருப்பி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போது எனக்கு பணம் தேவை, பணம் இருந்தா சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பணம் எல்லாருக்கும் தேவை, எல்லா வாழ்க்கைக்கும் தேவை, நம்ம பண்ண போற தொழிலுக்கும் பிசினஸுக்கும் நம்மளுக்கு வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுக்கும் பிசினஸ் பண்றதுக்கும் பணம் தேவை, நிச்சயமா நம்மளுக்கு பணம் வேணும்ன்ற மாதிரி நீங்க போனீங்கன்னா அந்த மனசுக்குள்ள பார்த்துக்கிட்டே இருக்கணும். மனசுன்றது ஒரு குரங்கு தான். அந்த குரங்கு உட்கார்ந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்குமா. எப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது செயல் வடிவமும் அது கொடுக்கும். அப்போ அந்த குரங்கு கிட்ட வந்து நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல சந்தோஷமா இருக்கிறோம் போல இருக்கு, நம்ம தான் புரிகிறோம்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷமா சிரிக்கும் போது இயல்பாவே நம்ம மாறுவோம். வட போயா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அந்த கஷ்டம் மாறிட்டே இருக்கும். அப்போ ஐ கேன் வின் நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம நான் ஜெயிப்பேன், என்னால முடியும், நான் கண்டிப்பா லைஃப்ல முன்னேறி வருவேன்னு சொல்றது சொல்லிக்கிட்டே இருக்கும் போது உள்ள இருக்கிற ஒரு விஷயம் சேஞ்சஸ் ஆகும்போது, சப்கான்ஷியஸ் சேஞ்சஸ் ஆகும்போது தன்னால நீங்க செய்யற விஷயங்கள், உங்க கோல், உங்க வலி, உங்க வேதனை எல்லாமே மாறும் போது புது வே கிடைக்கும். அந்த வேல நீங்க ஜெயிக்கிறதுக்கு வழி நீங்க ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. நம்ம சொல்ல எடுக்கும்போது அந்த ஸ்டெப் எடுக்கும் போது நீங்க அடுத்த வேக்கு போயிடுவீங்க. அப்போ நீங்க வாழ்க்கையில முன்னேறணும், ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்டை கொஞ்சம் மாத்துங்க. உங்களை மாத்துங்கன்றத நான் சொல்ல வரேன். வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறதோட உள்ள இருக்கிறதையும் மாத்துங்க. உள்ள இருக்கிற டார்க்கை மாத்துங்க, உள்ள இருக்க கசடை மாத்துங்க. அதை கசடை மாத்துனீங்கனாலே எல்லாமே ஒயிட்டா மாறும்போது உங்களுக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு பாதை கிடைக்கும். அந்த பாதையில நீங்க செய்ய வேண்டிய வேலையை ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, போயிட்டே இருப்பீங்க. அதுல நிறைய ஃபெயிலியர் வரும், அழுவீங்க, எல்லாம் நடக்கும். ஆனா ஸ்டெப் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. இங்க வந்து முடியாதுன்னு நினைக்கும் போது இந்த இடத்துல உட்காந்துருவீங்க. அப்ப நான் சொல்ற மெத்தட் பண்ணீங்கன்னா டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எல்லா விஷயம் நடக்கும் போது உங்களுக்கு ஒரு சக்சஸ் மோட்ல போய் நிற்பீங்க. அப்ப இதுக்கு தேவை வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், என்னால முடியும், நான் ஜெயிப்பேன், என்னால ஃபேமிலியை பார்த்துக்க முடியும், எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு கல்யாணம் ஆயிரும், எனக்கு குழந்தை பிறக்கும். முக்கியமா அந்த குழந்தை இல்லாதவங்க அத்தனை பேரும் சொல்ல வேண்டியது எனக்கு குழந்தை இருக்கு, அது அழகா இருக்கு, அது கை நல்லா இருக்கு, அது சிரிக்குது,
சிரிக்குது, நடக்குது இப்படின்றத இல்லாததை இருக்குன்றதுக்குள்ள கொண்டு வரும்போது அந்த குழந்தை உருவாகுன்றத சொல்ல வராங்க. குழந்தை இல்லாத அந்த பிரெக்னென்ட் இருக்கவங்களுக்கு டாக்டர்ல நீங்க பாக்குறது வேற. ஆனா இந்த விஷயத்த நீங்க பாசிட்டிவா எல்லாரும் சொல்றாங்களே எனக்கு குழந்தை இல்லை அப்படி இது எப்படி அப்படின்னு யோசிக்கிறத விட எனக்கு குழந்தை இருக்கு, எனக்கு நிச்சயமா இருக்கு, நான் எனக்கு குழந்தை வரும், எனக்கு லைஃப்ல என் கையில இந்த இருக்கு, அந்த குழந்தை ஒரு படத்தை போட்டு நீங்க அதை பார்க்கும் போது குழந்தை இருக்கு சிரிக்குது அப்படின்னு நினைக்கும் போது உங்ககிட்ட எல்லாமே வரும். உங்களுக்கு 1க்கு 2 குழந்தை வரத்துக்கு வாய்ப்புகள் ஷுவர் இருக்கு. அப்ப அதை விட்டுட்டு அடுத்தவன் சொல்றதுன்னு நினைக்கும் போது மைண்டுக்குள்ள பிரச்சனை தான் இருக்கு. அப்ப நீங்க சொல்ல பாருங்க, பாசிட்டிவான வார்த்தை நீங்க சொல்றது ரொம்ப சிம்பிள் மெத்தட். நீங்க நினைக்கிறதோட என்னங்க தேவையில்லாத வேலை நீங்க நினைக்கலாம். ஆனா சிம்பிள் தாங்க. இந்த பாசிட்டிவான வார்த்தை நீங்க சும்மா சொல்லதான் சொல்றேன், சும்மா யோசிக்க சொல்றேன், அது சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன அஃபர்மேஷன் பண்றேன்னா பல காலமா நான் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் யூனிவர்சல் கொடுக்கும்ன்றது எனக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப கடந்தது அஃபர்மேஷனா நான் சொல்லிட்டு இருக்குது. டெய்லி நான் யூடியூப்ல ஒரு மில்லியனர் சப்ஸ்கிரைபர் வரணும்ன்றது நான் வந்துட்டேன் அப்படின்ற நினைக்கும் போது எனக்கு நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன். வியூஸ் நேத்து குறைஞ்சிருக்கு, ஒரு சில வியூஸ் போகுது, சில கமெண்ட் வருது, இப்படி நிறைய விஷயம் டிராவல் ஆனாலும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு மெயினான விஷயம் எனக்கு உள் உணர்வும் வெளி உணர்வும் ஒன்னா இருக்கு. அந்த அஃபர்மேஷன் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். யூடியூப்ல அந்த மில்லியனர் சப்ஸ்கிரைபர் வருவேன்றதுக்குள்ள இந்த இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும் போது நான் பண்ற ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நடந்துகிட்டே இருக்கேன், ஓடிக்கிட்டே இருக்கிறேன், யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறேன். இந்த யூடியூப் சம்பந்தமா இந்த வீடியோஸ் எவ்வளவு பிரச்சனை காய்ச்ச வந்தாலும் சரி, எனக்கு ஆபரேஷன் நடந்திருந்தாலும் சரி, எல்லாமே நடந்தாலும் திருப்பி திருப்பி இந்த வீடியோஸ் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் தவிர எந்த டீவியேஷன் ஆகல. எவ்வளோ இதுல எனக்கு பிரச்சனை வராம இருக்கா, மணி பிரச்சனை வராம இருக்கா, பல சண்டைகள் வராம இருக்கா, வைஃப்க்கு சண்டை வராம இருக்கா, எவ்வளோ விஷயங்கள் எனக்கு வந்துட்டு தான் இருக்கு இந்த காலகட்டத்தில். ஆனா இருந்தாலும் திருப்பி திருப்பி நான் ஒரு விஷயத்த நான் பண்றேன், நான் பண்ணுவேன், எனக்கு முடியும், நான் யூடியூப்ல இந்த இது வருவேன் நான் சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டேன்னு கூட சொல்லிட்டு இருக்கேன். அப்போ எனக்குள்ள ஒரு சேஞ்சஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் வியூஸ் அப்படி ஏறும் போது எனக்கு ஒரு சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த அஃபர்மேஷன் நம்ம கொடுக்கும்போது உள் மனத்திற்கும் அந்த சப்கான் மைண்டுக்கும் நான் சேஞ்சஸ் கொடுக்கும் போது வெளியில எனக்கு அவுட்புட் கரெக்டா கொடுக்குது. இதை தான் நான் உங்களை செய்ய சொல்றேன். இந்த மாதிரி அஃபர்மேஷன் நீங்க சொல்ல பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றது அது அஃபர்மேஷனா நடந்துச்சுன்ற மாதிரி நினைங்க. அது பிசினஸா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் நல்ல விஷயத்து நடந்த மாதிரி யோசிச்சு அதை சொல்ல பாருங்க. 1க்கு 4 தடவை பல தடவை சொன்னாலும் பரவாயில்ல. காலையில சாயந்தரம் மனசுக்குள்ள சொல்ல பாருங்க, வெளியில சொல்ல பாருங்க, கண்ணாடியை பார்த்து சொல்ல பார்த்தீங்கனால யார் சிரிக்கிறாங்கன்றதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்க வாழ்க்கை உங்களுக்கு மாறணும், நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும், நீங்க ஒரு நல்ல ஒரு சக்சஸ் ஆன மெட்டீரியலா மாறணும்னு நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. இந்த அஃபர்மேஷன்ஸை, எந்த அஃபர்மேஷனை பாசிட்டிவான வேர்டை முடியும், என்னால முடியும், நான் மாறிட்டேன், நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நான் ஜெயிச்சிட்டேன், இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கேன்றத அஃபர்மேஷனா நீங்க சொல்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து நடந்து போவீங்க. சொல்லி பாருங்க, எனக்கு நடந்துட்டு இருக்கு, நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க.